friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ரெசிபி. என்னடா ஜூஸ்னு சொல்றாங்க, பச்சை மிளகாய் எல்லாம் மிதக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு கேரளாவோட ஃபேமஸான ஒரு சம்மர் ட்ரிங்க். இது என்ன ட்ரிங்க்னா, இதோட பேர் வந்துட்டு குலுக்கி சர்பத். இது ஏன் குலுக்கி சர்பத் அப்படின்னு பேரு அப்படின்னு நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும். இந்த சூப்பரான குலுக்கி சர்பத் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த சம்மர்ல குடிக்கிறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஈஸியா நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ட்ரிங்க் தான் இது. இந்த குலுக்கி சர்பத்தோட வேரியேஷன் தான் fuljar சோடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்துருக்குல்ல, அது வந்து இதோட வேரியேஷன் தான். உங்களுக்கு fuljar சோடா எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணுமா? அதோட வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. இந்த ரெஃப்ரெஷிங்கான குலுக்கி சர்பத் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான குலுக்கி சர்பத் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். குலுக்கி சர்பத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்துட்டு சப்ஜா விதை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை இந்த மாதிரி தண்ணி விட்டு நான் சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் சோக் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லா டபுள் த சைஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா ஊறிடும். இந்த மாதிரி சப்ஜா விதையை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டம்ளர் தான் செய்ய போறோம், அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். மீதிக்கு வந்துட்டு நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்க போறோம், தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ். இது வந்து சுகர் பவுடர். நீங்க சுகர் பவுடரா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சுகர் சிரப்பா யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலா சுகர் சிரப் வீட்டில் வச்சிருக்கோம், அதனால நம்ம வந்துட்டு சுகர் பவுடர் எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேணும் இதுக்கு. இப்போ இது மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு மூடி போடுற மாதிரி, ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. குலுக்கி சர்பத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த குலுக்கி கொடுக்கறது தான். அதுக்காக நம்ம வந்துட்டு அவங்க ஆக்சுவலா வந்துட்டு 2 டம்ளர் வச்சு ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளரால் க்ளோஸ் பண்ணி குலுக்குவாங்க. நம்ம அப்படி குலுக்கணும்னா குலுக்கி சர்பத் நமக்கு கிடைக்காது, எல்லாம் வெளியே போயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, மூடி போடுற மாதிரி, நல்லா டைட்டா மூடி போடுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு ஜார் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்ன செய்யலாம்னா, சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதுல தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். சப்ஜா விதை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது சப்ஜா விதை. இப்ப இதுல சுகர் பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சரியா இருக்கும் ஒரு டம்ளருக்கு. மூணு டீஸ்பூன் கிட்ட சுகர் பவுடர் சேர்த்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயை வந்துட்டு நம்ம கீரி சேர்த்திக்க போறோம். இந்த மாதிரி கீரி விட்டுருங்க. கீரி இந்த பச்சை மிளகாயையும் இந்த பாட்டிலுக்குள்ள போட்டுடலாம். இப்ப இந்த எலுமிச்சம்பழத்தையும் இதுல வந்துட்டு நம்ம புளிஞ்சு விட்டு போறோம். தனியா பிழிஞ்சு கூட இதுல வந்துட்டு சேர்த்திக்கலாம். வாய் நல்லா அகலமா இருக்குது, அதனால நான் அப்படியே சேர்த்துறேன். இந்த மாதிரி ஒரு முழு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு ஃபுல்லும் இதுல வந்துட்டு நம்ம ஜூஸ் பிழிஞ்சிடலாம். இந்த ஜூஸ் பிழிஞ்சிட்டு இந்த தோல் இருக்குல்ல அதையும் அதோடய போட்டுருங்க உள்ளுக்குள்ள. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 3/4 டம்ளர் தண்ணியை வந்துட்டு இதுல விட்டுடலாம். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுக்குள்ள நம்ம ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். பாருங்க, எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. என்ன பண்றோம்னா இதை வந்துட்டு இப்படி மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. இந்த மாதிரி நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த ஜூஸை வந்துட்டு ஊத்திடலாம். இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அதையும் இதுக்குள்ளே போட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான குலுக்கி சர்பத் கேரளா ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.